Hi friends, welcome to Chef Kodai Kitchen. This is Chef Thangaraj. ஈவினிங் நம்ம ஒரு காட்டி ரோல் பண்ண போகிறோம். பன்னீர் காட்டி ரோல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு வச்சுருக்கேன். ரெட் எல்லோ கேப்சிகம் இருக்குது, பீன்ஸு, கேரட்டு, ஆனியன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் கேபேஜ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கரம் மசாலா, ஜீரா பொடியிலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணது இருக்குது. ஸ்பைசிக்கு வந்து சில்லி பவுட்ரு, கொஞ்சம் கறி பவுட்ரு போடுறேன். இதில் கறி மசால் பவுட்ரு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். ஏன்னா பன்னீரை முன்னாடியே போட்டால் உடஞ்சிரும். இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணோன்னா பன்னீர் உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூலியனா பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். பன்னீர், அப்புறம் மல்லித்தலை, மேத்தி இலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். லெமன் போட்டால் நல்லா ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பன்னீர் ஸ்டப்பிங். இப்போ நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஒரு அங்கே காட்டி ரோல், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ கடலை மாவு ஒரு கோட்டிங் கொடுத்து ஒரு ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோலு வந்து நம்ம இதில் தான் கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு கடலை மாவு, சால்ட்டு, கொஞ்சம் ஹல்தி பவுட்ரு, கரம் மசாலா, கொஞ்சம் மேத்தி இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி அதில் ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு போட்டிருக்கேன். இது என்னென்னா கொஞ்சம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரு சால்ட்டு போட்டு பேட்டர் போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தியில் கூட போட்டுக்கலாம். போட்டு ரெடி பண்ணி சப்பாத்தியில் கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்து நம்ம அதில் தோசை தவாவில் வச்சு மறுபடியும் கிரில் பண்ணிடுவோம். இப்போ மேரினேஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கோட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அதில் ரோலை போட்டு அப்படியே ஒரு டிப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் நான் அப்படி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவா சூடாகிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இதில் ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் போட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் காட்டி ரோலு. இது பாருங்கள், இந்த காட்டி ரோலை இதில் ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே நம்ம இப்போ கிரில் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி அந்த கடலை மாவு கோட்டிங் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ஏன்னா அது வெளியில் பெரும்பாலும் போட மாட்டாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி மாவுலேயும் போட்டுக்கலாம், ஆட்டா மாவு எதுலனாலும் அதை ரோல் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி இது பண்ணி கொடுக்கலாம். உள்ளே வந்து பன்னீருக்கு பதிலாக சிக்கன் வைக்கலாம், ப்ரான் வைக்கலாம், எக்கு வச்சுக்கலாம். வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஃபுட்டு சம்மருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். வீட்டிலையே சூப்பராக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதனால தான் ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகணுன்னா நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டி ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஹோட்டல் மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவங்க டிஷ்யூவில் ரோல் பண்ணி தருவாங்க. நம்ம அப்படியே கடலை மாவு ஒரு கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.